இயேசுவின் மலை பிரசங்கத்திலே ஒரு வேத ஆராய்ச்சி தொடரை செய்து கொண்டு இருக்கிறோம். பொதுவான ஒரு முன்னுரையோட இதை ஆரம்பித்தேன். ஆனால் அப்படியே போன வாரத்திலிருந்து இதனுடைய கண்டென்ட், இதனுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே நாம் போக ஆரம்பிச்சிட்டோம். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாரு பாக்கியவான்கள்? யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள்? அவர்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு இந்த வசனத்துல சொல்றாரு, அவர்கள் ஆவியில், சொல்லுங்க, எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்ப இவங்க தான் பாக்கியவான்கள்னா, இவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா, இவங்க தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறாங்கன்னா, அப்ப ஆவியில் எளிமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். ஆவியில் எளிமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம், இல்லையா? சரி, ஆவியில் எளிமை என்றால் என்ன? போன வாரத்தில் நான் என்ன போதிச்சேன்னா, ஆவியில் எளிமை என்றால் என்ன கிடையாது அப்படின்றத போதிச்சேன். ஆவியில் எளிமைனா என்ன கிடையாது அப்படின்றத போதித்தேன். ஆவியில் எளிமை என்பது பொருளாதார தரித்திரம் கிடையாது. ஆவியில் எளிமை அல்லது ஆவியில் தரித்திரம் என்பது பொருளாதார தரித்திரம் கிடையாது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே பேசினேன். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தரித்திரர் தான் பரலோகம் போக போகிறாங்க, ஐஸ்வர்யவான்கள்லாம் நரகம் போக போகிறாங்க, அந்த மாதிரி நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. அப்ப ஆவியில் எளிமைன்றது பொருளாதார தரித்திரம் கிடையாது. இதை பற்றி பேசினோம். அது மட்டுமல்ல, ஆவியில் எளிமை என்பது ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதை பற்றி கிடையாது. அதை பற்றி அது பேசவில்லை. ஆவியில் எளிமைனா ஆவிக்குரிய விழிப்புணர்வுல ரொம்ப லேக்கிங்காக இருக்கிறது, குறை உள்ளவர்களாக இருக்கிறது, அதை பற்றி பேசவில்லை. அதுக்கப்புறம் மூணாவது சொன்னேன், ஆவியில் எளிமை என்பது புவர் ஸ்பிரிட்டட்னஸ் கிடையாது. புவர் ஸ்பிரிட்டட்னஸ்னா இயற்கையாகவே சிலர் ஒரு மாதிரி அதைரியமாக இருப்பாங்க, இயற்கையாகவே கொஞ்சம் உற்சாகமின்மை இருக்கும் அவங்ககிட்ட. அவங்கள பற்றி ஆவியில் எளிமை என்ற பதம் பேசுகிறது கிடையாது. நான்காவதா சொன்னேன், ஆவியில் எளிமை என்பது ஒரு மாயமான தாழ்மை கிடையாது. ஆவியில் எளிமை என்பது ஒரு மாயமான தாழ்மை கிடையாது. அப்ப ஆவியில் எளிமைனா என்னது, என்ன இல்லைன்றத பேசிட்டோம். அப்ப ஆவியில் எளிமைனா என்னது, அதை பற்றி தான் நாம இன்றைக்கு பேச போகிறோம். அதுதான் நாம கவனிக்க போகிறோம். இந்த எளிமை உள்ளவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இல்லையா, அந்த கிரேக்க வார்த்தை நமக்கு ஆவியில் எளிமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அதிகமாய் உதவுகிறது. இந்த வசனத்தை பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த எளிமை உள்ளவர்கள்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா, நம்மகிட்ட இருக்கிறது ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆனால் எதில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எளிமை உள்ளவர்கள்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை பித்தோஹோஸ் என்கிற ஒரு வார்த்தை. கிரேக்க மொழியில் பித்தோஹோஸ் என்கிற ஒரு வார்த்தை. இது யாரை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தைனா, ஒரு பிச்சைக்காரனை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை. யாரை பற்றி பேசுகிற வார்த்தை? ஒரு பிச்சைக்காரனை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை.
பிச்சைக்காரங்க எப்படி அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுகி ஒரு மாதிரி தலை குனிஞ்சு பிச்சை எடுப்பாங்க இல்லையா, அதை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை. ஏன் ஒரு மாதிரி கூனி குறுகுறாங்க? இப்ப வேற மாதிரி இருக்குது கொஞ்சம். எல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு வந்து பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா பொதுவா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுவாங்க பிச்சைக்காரங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அதை குறித்த ஒரு வெட்கம். யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது, யாரும் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாது, நம்ம யாருன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால ஒரு மாதிரி அப்படியே குனிஞ்சிட்டே என்ன செய்வாங்க, பிச்சை கேட்பாங்க. அதை பற்றி பேசுகிற வார்த்தை தான் எளிமை உள்ளவர்கள் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தையை தான் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பயன்படுத்துகிறார். திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா 16, மன்னித்துக் கொள்ளுங்கள், லூக்கா 16வது அதிகாரம் 20-21 வசனங்கள். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இங்க 20வது வசனத்துல பார்த்தோம்னா லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு யார் இருந்தா, தரித்திரனும் இருந்தான். இந்த தரித்திரன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இல்லையா, அதே வார்த்தை தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எளிமையுள்ளவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னொரு ஆதாரம், ஆவியில் எளிமையும் ஆவியில் தரித்திரமும் ஒண்ணுதான் அப்படின்றதுக்கு. இந்த லாசரோவை பத்தி சிந்திச்சு பாருங்க. அவன் தரித்திரன், ஆனா தரித்திரன் மட்டும் கிடையாது, அவனால தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளவே முடியாது. ஆகவேதான் அந்த ஐஸ்வர்யவான் இருக்கான் இல்லையா, அவனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளாலே தன் பசியை அவன் ஆற்ற ஆசையாய் இருந்தான். அவன் வெறும் ஏழை மட்டும் கிடையாது, அவன் ஏழ்மையை பற்றி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட நிலையில் அவன் இருந்தான். கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா வேதத்திலேயே இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தரித்திரருக்கு. இன்னொரு வார்த்தை பெனேஸ் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை யாரை பற்றி பேசுதுன்னா ஒரு தரித்திரனை பற்றி பேசுகிறது. எப்படிப்பட்ட தரித்திரன்? அவன் வேலை பார்த்தாதான் அவனால சாப்பிட முடியும், அவன் வேலை பார்க்கலனா அவனால சாப்பிட முடியாது. ஆனா வேலை பார்த்தா அவன் பிழைச்சிக்குவான். அப்பேற்பட்ட தரித்திரனை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை. அப்ப வேலை பார்த்தா அவன் பிழப்ப நடத்திடலாம், வேலை பார்த்தா சாப்பிட்றலாம். ஏழை தான், ஒன்றும் இல்லை, ஆனா வேலை பார்த்து தன்னையே அவன் பார்த்துக்கலாம். அப்பேற்பட்ட தரித்திரரை தரித்திரரை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம் கிரேக்க மொழியில. வேதத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப உழைச்சி வர்ற வருமானத்துல அவங்க சாப்பிட்றலாம். ஆனா இங்க இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பயன்படுத்துறாரு இல்லையா அந்த வார்த்தை, எளிமையுள்ளவர்கள் என்கிற வார்த்தை, தரித்திரன் என்கிற அந்த வார்த்தை. அது யாரை பற்றி பேசுதுன்னு கேட்டா, முற்றிலுமாய் தங்களுடைய ஜீவனத்துக்கு
மற்றவர்களை சார்ந்து இருக்கிறவர்களை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை. அவங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்கில்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, திறமைகள்லாம் கிடையாது. அப்போ உழைச்சும் என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. நிறைய நேரங்களில் அவங்களுக்கு வேற சில பிரச்சனைகள். என்ன மாதிரி பிரச்சனைகள்? அவங்க கால் ஊனமுற்றவர்களா இருந்தாங்க, குருடரா இருந்தாங்க, செவிடரா இருந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்ப அவங்களுடைய தரித்திரத்தை பற்றி அவங்களால ஒன்றும் செய்யவும் முடியாது. தரித்திரம் இருக்குது, ஆனா வேலை பார்த்தாச்சும் தரித்திரத்தை போக்கலாமேனா அதுவும் அவங்களால முடியாது. அப்படிப்பட்டவர்களை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தையை தான் இயேசு மத்தேயு 5:3 பயன்படுத்துகிறார். அவங்க தரித்திரத்தை பற்றி அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, வேலை பார்த்து அவங்களால சாப்பிட முடியாது, வாழ்றதுக்கு கூட தங்கள்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லை. அப்பேற்பட்டவர்களை பற்றி பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப இந்த தரித்திரர், இவங்களுக்கு தெரியும் தங்களால வாழவே முடியாது, மற்றவங்க உதவி இல்லாமன்னு தெரியும். ஆகவே தான் அவங்க என்ன செய்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. ஆகவே தான் அவங்க கூனி குறுகி தலை குனிஞ்சு என்ன செய்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. முற்றிலுமாய் மற்றவர்களை சார்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். முற்றிலுமாய் மற்றவர்களுடைய கிருபை இரக்கத்தை நம்பி அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இயேசு மத்தேயு 5:3 பயன்படுத்துகிறார். அப்ப இவங்க எளிமை உள்ளவர்கள் அல்லது தரித்திரர். எந்த அளவுக்கு? அந்த தரித்திரத்தை பத்தி உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவங்க. இப்ப எந்த விதத்துல தரித்திரர்? பொருளாதார ரீதியான தரித்திரரா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். போன தடவை நான் பேசினப்ப இதை பற்றி பேசினேன் இல்லையா? பொருளாதார ரீதியான தரித்திரத்தை பற்றியா இயேசு பேசிட்டு இருக்கிறாரு? கிடையாது. அப்ப இவங்க எந்த விதத்துல தரித்திரர்? ஆவிக்குரிய விதத்துல தரித்திரர். எல்லாரும் சொல்லுவோம், ஆவிக்குரிய விதத்துல தரித்திரர். சரி, இன்னைக்கு இந்த ஆவியில் எளிமைக்கு 3 டெஃபினிஷன்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். 3 டெஃபினிஷன்ஸ், 3 வரையறைகளை கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆவியில் எளிமை என்பது ஆவியில் தாழ்மை. ஆவியில் எளிமை என்பது ஆவியில் தாழ்மை. Poverty of spirit is humility in spirit. அது ஆவியில் தாழ்மை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தரித்திரமும் சிறுமை அல்லது தாழ்மையும் சம்பந்தப்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியும். தரித்திரரை பற்றி பேசுகிற பல எபிரேய வார்த்தைகள் இருந்தது. அதுல சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தரித்திரர் அல்லது ஏழைகள்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனா வேற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்கள் அல்லது தாழ்மை உள்ளவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உதாரணம் ஆனி என்கிற எபிரேய வார்த்தை. என்ன வார்த்தை? ஆனி என்கிற எபிரேய வார்த்தை. வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம். சங்கீதம் 34 6ஆம் வசனம். இந்த
ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இங்க ஏழைன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இல்லையா, அது எந்த வார்த்தைன்னு கேட்டா ஆனி என்கிற எபிரேய வார்த்தை. பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில எழுதப்பட்டது. அதுல ஆனி என்கிற வார்த்தையை அங்க பார்க்கிறோம். அந்த வார்த்தை இங்க எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க? ஏழை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 18வது அதிகாரம், சங்கீதம் 18:27. சங்கீதம் 18:27. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். இங்கேயும் அதே எபிரேய வார்த்தை தான். ஆனா இங்க எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? சிறுமைப்பட்ட அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல பார்த்தா ஏழைன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல பார்த்தா சிறுமைப்பட்ட அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்தே ஆவியில் எளிமை என்றால் என்ன என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். ஆவியில் எளிமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆவியில் எளிமை என்றால் என்ன? ஆவியில் எளிமை என்றால் ஆவியில் தாழ்மை. எல்லாரும் சொல்லுவோம் ஆவியில் தாழ்மை, அல்லது ஆவியில் சிறுமை. எல்லாரும் சொல்லுவோம் ஆவியில் சிறுமை. சரி, இயேசு ஆவியில் எளிமையை பற்றி பேசும்போது ஏதோ புதுசா ஒரு காரியத்தை அவர் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விட கூடாது. ஏனென்றால் பழைய ஏற்பாடும் இந்த ஆவியில் எளிமையை பற்றி பேசுகிறது. ஆவியில் எளிமை அல்லது ஆவியில் தரித்திரத்தை பற்றி பேசுகிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா 57வது அதிகாரம். ஏசாயா 57:15 வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் பரிசுத்தர். அவர் எங்க வாசம் பண்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார். பாக்குறீங்களா? ஆனா அவர் அங்க மட்டும் வாசம் பண்றது இல்லையா, யாரோடையும் வாசம் பண்றாராம்? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலையும் வாசம் பண்றாராம். ஏன் வாசம் பண்றாராம்? அவர்களை என்ன செய்யும்படியாக? உயிர்ப்பிக்கும் படியாக. அவர்களை உயிர்ப்பிக்கும் படியாக. அப்ப தேவன் யாரோட வாசம் பண்றாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல. எல்லாரும் சொல்லுவோம் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல. சரி, அப்படியே ஏசாயா 66ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 66:2. அதுல பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யார கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரா? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறாராம். அவர்களை தான் நோக்கி பார்ப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இங்க
பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பதங்கள்லாம் பார்த்தீங்களா? ஏசாயா 57லையும் சரி, ஏசாயா 66லையும் சரி. ஏசாயா 57ல் வந்து நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 66ல் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஆவியில் எளிமையை பற்றி தான் பேசுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க கிட்டதான் தேவன் வாசமா இருக்கிறாராம், அவர்களை தான் அவரு நோக்கி பார்க்கிறாராம். வேற வார்த்தைகளில் சொல்லணும்னா, அவங்க தான் தேவனால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அவங்க தான் தேவனால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்களை பற்றி தான் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பேசுகிறார். அப்ப முதல்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன். அது என்னது? ஆவியில் எளிமை என்பது ஆவியில் தாழ்மை அல்லது ஆவியில் சிறுமை. சரி, ரெண்டாவது டெஃபினிஷனுக்கு போவோம். ஆவியில் எளிமை என்பது தனிப்பட்ட ரீதியிலே நான் ஆவிக்குரிய விதத்திலே ஒரு ஓட்டாண்டி என்பதை அங்கீகரிப்பது. ஒருவன் வந்து ஆவிக்குரிய விதத்துல ஓட்டாண்டி, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அங்கீகரிக்கிறது, அதுதான் ஆவியில் எளிமை. இதான் ரெண்டாவது டெஃபினிஷன். Poverty of spirit is the personal acknowledgement that one is spiritually bankrupt. ஆவிக்குரிய ரீதியா ஒருத்தன் ஓட்டாண்டியா இருக்கிறான் என்கிற தனிப்பட்ட ஒரு அங்கீகரிப்பு, அதுதான் ஆவியில் எளிமை. அப்ப என்கிட்ட ஆவிக்குரிய ரீதியா எதுவுமே இல்லை அப்படின்னு அங்கீகரிக்கிறது, அதுதான் ஆவியில் எளிமை. ஆவிக்குரிய ரீதியா ஒன்றும் இல்லைன்றது மட்டும் இல்லை, தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி அவங்களால எதுவுமே செய்யவும் முடியாது. இதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அவங்க வந்து இப்படி சொல்றது இல்லை, ஆவிக்குரிய ரீதியா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் கடுமையா உழைக்க போறேன், என்னுடைய சிறந்த முயற்சியை நான் போட போறேன், அந்த விதத்துல என்னுடைய ஆவிக்குரிய பிழைப்பை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? ஆவிக்குரிய ரீதியா என்கிட்ட எதுவுமே இல்லை, அது மட்டும் இல்லை, அதை பற்றி என்னையால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னுடைய ஆவிக்குரிய பிழைப்பை நானே பார்த்து கொள்ள முடியாது, வேற ஒருவருடைய கிருபையை முற்றிலுமாய் நான் சார்ந்து இருக்கிறேன். இதுதான் அவங்க சொல்றாங்க. யாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். லூக்கா 18ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். திருப்பிக் கொள்வோம். லூக்கா 18. எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு உவமை, ஆனாலும் திரும்ப அதை பார்ப்பது நல்லது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. ஒருத்தன் வந்து பரிசேயன், இன்னொருத்தன் வந்து ஆயக்காரன். இப்ப இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை பாருங்க. 11-12 வசனங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம்
உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாவம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த பரிசேனுக்கு தன்னுடைய நீதி மேல ரொம்ப நம்பிக்கை. அவன் தன்னுடைய நீதியை நம்பினான். அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னை பற்றி தான் இருக்கும். தேவனை பற்றி ஒன்றும் இல்லை, தன்னை பற்றியே பேசிட்டு இருக்கிறான் ஜெபன்ற பேரில். அவன் என்ன நினைக்கிறான், ஆவிக்குரிய ரீதியா என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் மற்ற மனுஷர் மாதிரிலாம் கிடையாது, அந்த பாவம் இந்த பாவம் செய்வங்கள மாதிரிலாம் நான் கிடையாது, இந்த ஆயக்காரன மாதிரியும் நான் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் தசம்பாவெல்லாம் செலுத்துறேன். ஆகவே தேவன் நிச்சயமாகவே என்னை என்ன செய்வார், அங்கீகரிப்பார் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் ஆவியில் எளிமைக்கு அப்படியே எதிர்மாறான ஒரு காரியம். இது என்னன்னு கேட்டா ஆவியில் பெருமை. He was proud in spirit. ஆவியில பெருமையுடையவனா அவன் இருந்தான். இப்ப 13வது வசனத்தை பாருங்க. லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். இங்க இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க. அவன் எங்கேயோ ஒரு மூலையில போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், நின்றுட்டு இருக்கிறான். அப்படித்தானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது, தூரத்தில் நின்று. அது மட்டும் இல்ல, வானத்துக்கு நேராக கண்களையும் அவன் ஏறெடுக்க துணியவில்லையாம். வேற விதத்துல சொல்லணும்னா எப்படி நின்றுட்டு இருக்கிறான், ஒரு பிச்சைக்காரன மாதிரியே நின்றுட்டு இருக்கிறான். வரி வசூலிக்கிறவங்கன்னா சாதாரணமானவங்க கிடையாது ஆயக்காரங்க. நிறைய பணம் இருந்திருக்கும் அவன்கிட்ட. ஆனா அங்க தேவாலயத்துக்கு வரும்போது அங்க எப்படி நிக்கிறான், ஒரு பிச்சைக்காரன மாதிரியே நிக்கிறான். அவனுக்கு மேல பார்க்க கூட துணிச்சல் இல்லை. தேவனை கூட அவன் பார்க்கல. அப்படியே ஒரு பிச்சைக்காரன மாதிரி கூனி குறுகி ஒரு மாதிரி தலை குனிகிறான். அப்புறம் என்ன செய்யறான், அவனுடைய மார்பிலை அடித்து கொண்டு சொல்றான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இவன் ஆவியில் எளிமை உள்ளவன். ஆவிக்குரிய ரீதியா அவன்கிட்ட எதுவுமே இல்லைன்றது அவனுக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டு இவனுக்கு எந்த சான்ஸுமே கிடையாதுன்றது இவனுக்கு தெரியுது. உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை பற்றி இவன் ஏதோ செய்ய முடியும்ன்ற மாதிரி இவன் நினைக்கவே இல்லை. ஒரு பிச்சைக்காரன மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், உம்முடைய கிருபை இல்லைன்னா நான் காலி அப்படின்ற மாதிரி நிற்கிறான். இரக்கத்திற்காக அவன் அப்படியே பிச்சை எடுக்கிறான். இப்ப இயேசு 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. 14ஆம் வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப யாரு நீதிமானா வீட்டுக்கு போனது சொல்லுங்க? இந்த ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் தான் நீதிமானா வீட்டுக்கு போனான். அவன் தான் தேவனால அங்கீகரிக்கப்பட்டான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அவன் தான் பாக்கியவான். அப்புறம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவான். மறுபடியும் ஆவியில் தாழ்மையை பற்றி இங்கே பார்க்கிறோம். ஆவியில் தாழ்மை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் தரித்திரர், ஆவிக்குரிய ரீதியா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு ஓட்டாண்டி அப்படின்னு சொல்றவங்க, அவங்க தான் உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். அப்ப 2 டெஃபினிஷன் சொல்லிட்டேன். ஒன்று ஆவியில் எளிமை என்றால் ஆவியில் தாழ்மை. 2வது ஆவியில் எளிமை என்பது ஒருவன் ஆவிக்குரிய ரீதியான ஓட்டாண்டி என்கிறதை குறித்த ஒரு தனிப்பட்ட அங்கீகரிப்பு. 3வது ஆவியில் எளிமை என்பது தேவனுக்கு முன்பாக நான் தகுதியற்றவன் என்கிற அறிக்கை. ஆவியில் எளிமை என்பது என்னது? தேவனுக்கு முன்பாக நான் தகுதியற்றவன் என்கிற அறிக்கை. தேவனுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற அறிக்கை. மற்ற மனுஷருக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் அவனுக்கு சரி சமமானவன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அப்படி நினைக்கவே முடியாது. மனுஷருக்கு முன்பாக நிற்கும் போது அப்படி நினைக்கலாம், இவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லாம வேற யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக அப்படிலாம் போய் யாராலையும் நிற்கவே முடியாது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் மனுஷகுமாரனை பார்க்கிறார். அவருடைய ரியாக்ஷனை பாருங்க. வெளிப்படுத்தல் 1:17, வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவனுடைய ரியாக்ஷன் என்னது? அவரை பார்க்கிறான் அப்போஸ்தலனாகிய யோவான். மனுஷகுமாரனை பார்த்த உடனே என்ன ரியாக்ஷன்? என்ன செய்யறான்? செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி நினைச்சு பாருங்க. ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. இயேசு பிறக்கிறதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவரை குறித்து ரொம்ப துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தவன். அவன் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை பார்க்கிறான் ஒரு விஷன்ல. கர்த்தரை அவன் பார்க்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன்னு சொல்றான் இல்லையா? ஆனா அதை பார்த்துட்டு அவனுடைய ரியாக்ஷன் என்ன? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். என்ன சொல்றான்? அவரை பார்க்கிறான். பார்த்த உடனே என்ன சொல்றான்? ஐயோ அதமானேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பற்றி சிந்தித்து பாருங்க. ஒரு மாபெரும் அப்போஸ்தலன், தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன். இயேசு அவனை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றினார். பெந்தெகோஸ்தே நாளில் அவன் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன்!
அது மட்டும் இல்லை, இவன் எப்படிப்பட்ட ஆள்னா இயற்கை சுபாவத்தின்படி ஒரு மாதிரி தைரியமான ஆளு, ஒரு மாதிரி மொரடான ஆளு. இயேசு தண்ணி மேல நடந்து வர்றதை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான், நானும் தண்ணி மேல நடந்து உங்ககிட்ட வரணும், அதுக்கு கட்டளையிடும் அப்படின்னு சொல்றான். ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவான பர்சன். எலியாவும் மோசேயும் மறுரூப மலையிலே இயேசுவோடு கூட நின்றுட்டு இருந்தப்ப அவன் அவர்கிட்ட சொல்றான், 3 பேருக்கும் 3 கூடாரங்களை போடுவோம் அப்படின்றான். ஒரு மாதிரி டாட் புட்னு இருக்கிற ஆளு. இயற்கை சுபாவம்னு வரும்போது, ஆனா அவன் உண்மையிலே ஆண்டவரை பார்த்தபோது, உண்மையிலே ஆண்டவர் யார் என்பதை பார்த்தபோது அவனுடைய ரியாக்ஷன் என்ன? லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆண்டவர் உண்மையிலே யாருன்றத பார்க்குறான். அன்னைக்கு பார்த்துட்டு காலில் விழுந்துடுறான். விழுந்து என்ன சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு முன்பாக தகுதியற்றவனாக இவன் உணர்கிறான். இது என்னது? ஆவியில் எளிமை. எல்லாரும் சொல்லுவோம் ஆவியில் எளிமை. இப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்களா எப்படி மாறுறது? எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி மடத்துக்கு போயிடலாமா? துறவியா மாறிடலாமா? கிடையாது, அது கிடையாது வழி. எது தெரியுமா வழி? கர்த்தரை பார்க்க வேண்டும். கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எங்க அவரை பார்க்கலாம்? இன்னைக்கு அவருடைய வார்த்தையில அவரை பார்க்கலாம். உட்கார்ந்துருக்க வேண்டியதில்லை, ஐயோ ஆண்டவரே ஒரு தரிசனம் தாரும், நான் பார்க்கணும் அப்படின்லாம் உட்கார்ந்துருக்க வேண்டியதில்லை. அவருடைய வார்த்தையில அவரை பார்க்கலாம். அவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது உண்மையிலே அவர் யார் என்பது நமக்கு வெளிப்படும் போது இந்த மனிதர்கள் உணர்ந்ததை போலவே நாம் என்ன செய்வோம்? உணர்வோம். அவருக்கு முன்பாக நாம ஒண்ணுமே கிடையாதுன்னு உணர்வோம். அவருக்கு முன்பாக ஏழைகளாக, தரித்திரராக, ஒன்றுமில்லாதவர்களாக நாம் என்ன செய்வோம்? உணர்வோம். சரி, இந்த ஆவியில் எளிமைக்கு இன்னும் சில வேத உதாரணங்கள் கொடுக்கிறேன். முதலாவது உதாரணம் வந்து மோசே. மோசே யாரு? இஸ்ரவேலின் மாபெரும் தலைவன் இல்லையா? இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் அவனை பயன்படுத்தினார். ஆனா அதை செய்யும்படியாக தேவன் அவனை அழைத்த போது அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 3:10-11. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார், அழைக்கிறார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்னு சொல்லுகிறான். யாரு? 30 லட்சம் பேரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவன். தேவன் அதை செய்யும்படியாக அவனை அழைச்சப்ப என்ன சொல்றான்? நான் எம்மாத்திரம், நான் அதை செய்யறதுக்கு தகுதி உள்ளவனே கிடையாது அப்படின்னு சொல்லுகிறான். அது என்னது? ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமைக்கு இன்னொரு உதாரணம் வந்து கிதியோன். கிதியோனோட கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா?
மீதியானியரை வெறும் 300 பேரை கூட்டு போய் அழிக்கும்படியாக, இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக தேவன் கிதியோன் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஆனா அதற்கு அவனை அழைச்சப்ப அவன் என்ன சொல்றான்றத பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6:15 வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். என்ன சொல்றான்னு பாருங்க. என் குடும்பம் மனாசேயில, அந்த கோத்திரத்தில் மிகவும் எளிய ஒரு குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலையும் சிறியவன் என்று சொல்லுகிறான். அவன் எப்படி பேசுறான்னா, தேவன் அவனோடு கூட வரலன்னா பேசாம வீட்டில இருந்து கோதுமையை போரடிச்சிட்டு இருக்கிறேன், என்னை விட்டுருங்கன்ற மாதிரி பேசுறான். இது என்னது? இது ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கோங்க. ஆவியில் எளிமைக்கு ஒரு நல்ல உதாரணம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி, ஆகவே பைபிள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய வசனங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அவர் என்ன சொல்றாரு? சுயத்தின் மேன்மைகள் அப்படின்னு வரும்போது யாரை விடவும் நான் குறைந்தவன் கிடையாதுன்றாரு. சுயத்தின் மேன்மைகள்னு வரும்போது யாரோடையும் நான் குறைஞ்சவன் கிடையாதுன்னு சொல்றாரு. நமக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன். யாரு பெரியவன் அடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னா பவுல்கிட்ட அடிச்சு காட்டுறதுக்கு நிறையா இருக்குது. அவர்கிட்ட மேன்மை பாராட்டுறதுக்கு நிறையா இருக்குது. இவன் பெரியவனா அவன் பெரியவனா அப்படின்னு ஒரு போட்டி வச்சா பவுல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்? அவருக்கு சாதகமாக அத்தனை காரியங்கள் இருந்தது. அவருக்கு சாதகமாக அத்தனை காரியங்கள் இருந்தது. அவர் பெருமை பாராட்டக்கூடிய அத்தனை காரியங்கள் இருந்தது. அதை பற்றியெல்லாம் பேசுறாரு பாருங்க. பிலிப்பியர் 3:5-6 வசனங்கள் வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். அப்ப மேன்மை பாராட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. இப்ப 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஒரு காலத்துல இதெல்லாம் விலையேற பெற்ற காரியங்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இருந்தார். எதெல்லாம்? 5-6 வசனத்துல பேசுகிற காரியங்கள் இருக்கு இல்லையா, தனக்கு சாதகமாக இருந்த காரியங்கள், இதெல்லாம் ரொம்ப மதிப்பிற்குரியவைகள் என்று நினைத்து கொண்டிருந்தார். எப்ப தமஸ்குவுக்கு போற வழியில உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்திக்கிறதற்கு முன்பாக. ஆனா அவரை சந்திச்ச பிறகு அவர் சொல்றாரு, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்ப ரொம்ப மதிப்பிற்குரியதுன்னு நினைச்சேன், இப்ப மதிப்பற்றது
அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் 8ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் எல்லையற்ற மதிப்போடு ஒப்பிடும்போது என்னுடைய மேன்மைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய மேன்மைகள்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுகிறாரு. இது என்ன தெரியுமா? என்னது இது? ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை. ஜான் கால்வின் அப்படின்னு ஒரு மாபெரும் இறையியலாளர், ஒரு தியோலோஜியன் இருந்தார். 1500ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்தவர். அவர் ஆவியில் எளிமை உள்ளவர்களை பற்றி இப்படி சொல்லுகிறார்: He only who is reduced to nothing in himself and relies on the mercy of God is poor in spirit. தமிழ்ல சொல்றேன். யாரு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா, சுயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து விட்டு அதையெல்லாம் புறம்பே தள்ளி தேவனுடைய இரக்கத்தை மாத்திரம் சார்ந்து கொள்றாங்க இல்லையா, அவங்க தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். எத்தனையோ காரியங்கள் அவருக்கு சாதகமா இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் கிறிஸ்து இருக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு மதிப்பற்றது, எனக்கு எது மதிப்புக்குரியது? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதுதான் விலையேற பெற்ற மதிப்புக்கு உரியது, எல்லையற்ற மதிப்புக்கு உரியது அப்படின்னு இதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. அப்ப இதுதான் ஆவியில் எளிமை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். இதை தான் நாமும் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம ஒண்ணுமே கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக நம்ம ரொம்ப மேன்மையா நினைக்கிறோம் பாருங்க, பெருமையா நினைக்கிறோம் பாருங்க, என்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு. அதெல்லாம் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதை அங்கீகரிக்க வேண்டும். இது சொல்றதுக்கு ரொம்ப சுலபம், ஆனா செய்யறதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் காரியம். சொல்றதுக்கு ஈஸி, ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். இயேசு ஒரு மேலான ஜீவியத்திற்கு நம்மை அழைக்கிறார் தம்முடைய மலை பிரசங்கத்தின் மூலமாக. ராஜ்யத்தின் மக்களாக இன்றைக்கு இப்பொழுது வாழும்படியாக நம்மை அழைக்கிறார். ஆனா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாது, நீர் போதிக்கிற இந்த காரியங்கள்லாம் என்னையால செய்யவே முடியாது, என்னுடைய பலன்ல அதை என்னையால செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டும். இந்த பிரசங்கத்துல இயேசு கொடுக்கிற கற்பனைகள் ஒன்ன கூட செய்யறதற்கான ஆவிக்குரிய ரிசோர்சஸ், ஆவிக்குரிய வளங்கள் நம்மிடத்துல இல்லை என்பதை தாழ்மையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யும்போது என்ன செய்யறோம்? அவர் நமக்கு தேவை என்பதை நாம அறிக்கை செய்கிறோம். அவர் நமக்கு தேவை என்பதை நாம அறிக்கை செய்கிறோம். அவருடைய கிருபை நமக்கு தேவை என்பதை நாம அறிக்கை செய்கிறோம். நம்முடைய ஆராதனைகள்ல அடிக்கடி நான் ஒரு பாடல் பாடுவதுண்டு, ஒரு தமிழ் பாடல், அருமையான பாடல். அதுல லிரிக்ஸ் இப்படி போகுது பாருங்க: நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை,
உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எவ்வளோ அருமையான வரிகள். இதுதான் ஆவியில் எளிமை, இதுதான் ஆவியில் எளிமை. உண்மையிலே உங்களை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அல்லது உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு இதை மட்டும் விட முடியாது, இது எனக்கு ரொம்ப விலையேற பெற்றது, இதை மட்டும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யுங்க, விட்டுருங்க. தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய கிருபை இரக்கத்தை மாத்திரமே சார்ந்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது அது முடிவு கிடையாது, அதுதான் ஆரம்பம். சொல்லுவோம், அதுதான் ஆரம்பம், அதுதான் ஆரம்பம். அப்படி சொல்றவங்களுக்கு தான் இயேசு நற்செய்தியை பிரசங்கம் பண்ணும்படியாக வந்தார். உங்களுக்கு தெரியுமா அவருடைய ஊழியத்தை பற்றி இயேசு இப்படியாக சொல்லுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4:18-19 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டார். அதை வாசிச்சாரு. இங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். யாரை பற்றி இயேசு இங்க பேசிட்டு இருக்கிறார்? யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறார்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அல்லது ஆவியில் தரித்திரரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு யாராவது சொல்லலாம், நீங்க பைபிளை எழுத்தின்படியே எடுத்துக்கிறது இல்லை, இங்க வெறும் தரித்திரர் தான் சொல்லியிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, ஆவியில் தரித்திரர்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு வேளை யாராவது சொல்லலாம். அதற்கும் ஷார்ட்டா பதில் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு அடுத்த வாக்கியத்தை பாருங்க, அப்பே உங்களுக்கு புரியும். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் டப்புன்னு கீழே விழுந்து அப்படியே செதறிடுச்சு, அதை குணப்படுத்தும்படியாக இயேசு வந்தார்னு அர்த்தமா? கிடையாது. அல்லது அதுக்கடுத்த வாக்கியத்தை பாருங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் அப்படின்னா என்னது? சிறையில் அடிக்கப்பட்டவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு வந்தாரா? அப்ப யோவான் ஸ்நானனுடைய கதி என்ன? அவர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் இவனை பிடிச்சி சிறையில் போடுறாங்க. சிறையில் தப்பிச்சானான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, அங்கே கொல்லப்படுகிறான், நீதி நிமித்தம் கொல்லப்படுகிறான். இப்போ அவனை பற்றி என்ன? இதெல்லாம் என்ன காண்பிக்குதுன்னா, இது ஒரு மெட்டஃபாரிக்கல் பேசேஜ், இது ஒரு உருவக ரீதியான ஒரு பகுதி. சில படங்களின் மூலமாக எதையோ பற்றி அது பேசுகிறது. இருதயம் நறுங்குண்டவர்கள் அப்படின்றது ஒரு கூட்ட மக்களை பற்றி பேசுகிற ஒரு படம். இருதயம் நறுங்குண்டவர்கள், அப்படியே இருதயம் உடைஞ்சவர்கள். சிறைப்பட்டவர்கள்ன்றது இன்னொரு படம். இந்த மாதிரி பகுதிகளில் வார்த்தைகளை சாதாரண அர்த்தத்தோடு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அதனால தான் இங்கே ரொம்ப தெளிவாக இருக்கணும். இயேசு யாரை பற்றி பேசுகிறாரு? ஆவியில் தரித்திரரை பற்றி பேசுகிறார். ஆவியில் தரித்திரரை பற்றி பேசுகிறார். இந்த கூட்டத்தில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார தரித்திரரும் இருக்கிறாங்க, பொருளாதார ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறாங்க, பொருளாதார நடுத்தர மக்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால இருந்தும், எல்லா பொருளாதார அடுக்குகள் இருந்தும் ஜனங்கள் இந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தான் அவர் வந்தார். என்ன நற்செய்தி? தம் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பை குறித்த நற்செய்தி.
இப்படிப்பட்ட மக்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். நீங்கள் அப்புறமா போய் வாசிச்சு பாருங்க, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சங்கீதம் 34 அதிகாரம் 18வது வசனம். இவர்களை தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். அப்புறம் நம்முடைய பகுதிக்கு திரும்ப வரும். மத்தேயு 5:3 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த அவர்களுடையது என்கிற வார்த்தையில ரொம்ப பலமான ஒரு வலியுறுத்தல் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தத்தில் இதை எடுத்துக்கணும்? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது மாத்திரமே என்கிற விதத்தில் எடுத்துக்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுவோம், அவர்களுடையது மாத்திரமே. யாருடையது மாத்திரமே? ஆவியில் எளிமை உள்ளவர்களுடையது மாத்திரமே. அப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. வேற யாரும் சுதந்திரிக்க மாட்டார்கள், சுதந்திரிக்க மாட்டார்கள். ஆவியில பெருமை உள்ளவர்கள் சுதந்திரிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றின் அடிப்படையில் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறவங்களால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யார் சுதந்திரிப்பா சொல்லுங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அல்லது ஆவியில் தரித்திரர், அவங்க தான் சுதந்திரிப்பார்கள். இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதிர்காலத்துக்கு நாம தள்ளிடக்கூடாது. எதிர்காலத்துல ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம். ஆனா இன்னைக்கே நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம். எல்லாரும் சொல்லுவோம் பிரவேசிக்கலாம். எல்லாரும் சொல்றோம் இன்றே பிரவேசிக்கலாம். இன்னும் சொல்லணும்னா இந்த கிரேக்க பாஷையில, இந்த மூல பாஷையில இது நிகழ்காலத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, வருங்காலத்துல இல்ல, நிகழ்காலத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறேன். ESV, Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. Theirs is the kingdom of God. இந்த இஸ் என்ற வார்த்தை அங்க பார்க்கிறோம். இஸ் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா? நிகழ்காலத்தை குறிக்கிறது. அப்ப இன்றைக்கு இப்பொழுதே பரலோக ராஜ்யம் நம்முடையது. எல்லாரும் சொல்லுவோம் இன்றைக்கு இப்பொழுதே பரலோக ராஜ்யம் என்னுடையது. இப்ப இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து திரும்ப வரும்போது முழுமை அடையும். ஆனா இன்னைக்கே அதை அனுபவிக்கலாம். முழுமையில் இல்லை, ஒரு அளவுல அதை நாம அனுபவிக்கலாம். சரி, இப்ப முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க ஆவியில் எளிமை உள்ளவர்களா? நீங்க ஆவிக்குரிய தரித்திரரா? ஆவிக்குரிய ரீதியா நீங்க ஓட்டாண்டீங்க அப்படின்றத உணர்ந்திருக்கிறீங்களா? தேவனுக்கு முன்பாக நீங்க ஒண்ணுமே கிடையாது என்று தாழ்மையாய் ஒப்புக்கொண்டிருக்கிறீங்களா? தேவனிடத்துல கொடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? முழுக்க முழுக்க அவருடைய கிருபை இரக்கத்தை சார்ந்துதான் நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இத்தனை கேள்விகளை கேட்கிறேன்னா, சிலர் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க 5 தலைமுறையானா கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க. பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கும். சபையில மெம்பரா இருப்பாங்க, சந்தாதாரரா இருப்பாங்க. அவங்க இந்த காரியங்களை எல்லாம் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள்.
நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா, வார வாரம் ஒழுங்காக சபைக்கு போயிட்டு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். இப்போ அதனால தான் இதை இந்த அளவுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. நிறையா பேருக்கு இதை பற்றி அறிவே இல்லை, இதை பற்றி உணர்வே இல்லை. ஒரே ஒரு பகுதியை கவனிப்போம். இயேசு லவோதேக்கியாவில் உள்ள சபைக்கு இப்படியாக சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3:17-18 வசனங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணிமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சபை மக்கள்கிட்ட இயேசு சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க நிர்பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கிறீங்க, தரித்திரரா இருக்கிறீங்க, குருடரா இருக்கிறீங்க, நிர்வாணிகளா இருக்கிறீங்க. இதெல்லாம் எதை பற்றி பேசுதுன்னா, ஆவிக்குரிய ரீதியாக அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைன்றதை பற்றி பேசுது. ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆவிக்குரிய ரீதியா என்கிட்ட குறைவே இல்லை. அந்த பரிசேயன் சொன்ன மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இது அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பற்றிய ஒரு ஃபால்ஸ் அசஸ்மெண்ட், ஒரு பொய்யான மதிப்பீடு. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் மதிப்பு இடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் பரலோகம் போகாம வேற யாரு போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ஆவிக்குற நிலை வேற மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? தரித்திரராயும் குருடராயும் நிர்வாணிகளுமாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தேவை? தேவன் கொடுக்கிற பொன், அவர் கொடுக்கிற வெண் வஸ்திரம், அப்புறம் அந்த கலிகம், ஆயின்மெண்ட் பார்க்கறதுக்கு அது தேவை. ஐஸ்வர்யவானாக ஆகும்படி என்ன வேணும்? பொன் வேணும். நிர்வாணம் மூடப்படும்படி என்ன வேணும்? வெண் வஸ்திரம் வேணும். கண் பார்வையிடும்படி என்ன வேணும்? கலிகம், அந்த ஆயின்மெண்ட் வேணும். இதெல்லாம் தேவன் தான் உங்களுக்கு தர முடியும். இதை இன்றைக்கு உணர்ந்திருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் தான் தேவனால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. எல்லாரும் சொல்லுவோம், பரலோக ராஜ்யம் என்னுடையது. நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா அவர் எல்லாவற்றாலும் நம்மை நிரப்புகிறார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். 1700ஆம் ஆண்டுகளில் ஒரு கீர்த்தனை எழுதுகிற ஒரு கீர்த்தனை ஆசிரியர் இருந்தார். அவருடைய பேர் அகஸ்டஸ் டாப்லடி. அவருடைய ரொம்ப பிரபலமான கீர்த்தனையுடைய பேர் ராக் ஆஃப் ஏஜஸ். ராக் ஆஃப் ஏஜஸ். அதுல ஒரு வசனம் இப்படி போது பாருங்க. நத்திங் இன் மை ஹேண்ட்ஸ் ஐ பிரிங், சிம்பிளி டு தை கிராஸ் ஐ கிளிங். என்னுடைய கையில நான் ஒண்ணுமே கொண்டு வரல, வெறுமனே என்ன பண்ண போறேன்? உம்முடைய சிலுவையை அப்படியே கட்டியா பிடிச்சிக்கிற போறேன். என் கையில எதுவுமே இல்லை, உமக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஆவிக்குரிய தரித்திரன். உம்முடைய கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. என்ன பண்ண போறேன்? உம்முடைய சிலுவையை அப்படியே பற்றி கொள்ள
போகிறேன், அதை பிடிச்சிட்டு அதை விட போறதே இல்லை. அதை தான் நானும் செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும். அதை தான் நாம செய்ய வேண்டும். ஏனென்றால் மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே இடத்துல வருகிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய கைகள் வெறுமையாக இருக்கிறது, வெறுங்கையர்களாய் முன்பாக நிற்கிறோம். உமக்கு கொடுப்பதற்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் மாத்திரம் சார்ந்து இருக்கிறோம். உம்முடைய சிலுவையை மாத்திரமே நாங்கள் பற்றி கொள்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்கள்னாலும் எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும். உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கட்டும். தொடர்ந்து எங்களோடு இரும் ஆண்டவரே. வழி நடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.